வணக்கம் நண்பர்களே. நான் இன்றைக்கி சொல்ல வர்றது என்னென்னா, நமக்கு ஊர் திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு. ஆனால் நம்ம ஊரில் வெயில் தான் அடிக்கி. 2-3 நாள் கொஞ்சம் கூராப்பாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு 2 நாளாக நல்லா வெயில் அடிக்கி. ஆனால் விழுப்புரம் அந்த சைடு, சென்னை சைடு, சிட்டி சைடில் இருக்கவங்களுக்கு நல்ல மழை. அதுவும் இந்த விழுப்புரம் சைடில் இருக்க நஞ்சை விவசாயி, நம்ம யூடியூபர் தான். யூடியூபருங்கிறதை விட அவர் ஒரு விவசாயி. ஃபுல்லாக அவர் ஏக்கர் கணக்கில் நஞ்சை விதைச்சிருக்காரு. அதாவது பால் பிடிக்கிற தருணம், நெல் விடுவெல்லாம் கொடுத்து விடுற தருணம், மழை பெஞ்சு வயக்காடு ஃபுல்லாகவே நஞ்சு அந்த வயல்லாம் தெரியாத அளவுக்கு காட்டாறு வெள்ளம் மாதிரி போயிட்டு இருக்குது. இப்போ 2 நாளாக அவர் அந்த பயிரை எடுத்து காமிக்கிறது அவ்வளோ ஒரு சங்கடமாக எடுத்து காமிக்கிறாரு. அது என்ன சொல்கிறது, அவர் அழ மட்டும்தான் செய்யலை, அவ்வளோ ஒரு சங்கடமாக பேசுகிறார் விவசாயிகள். அவருக்கு என்னென்னா, ஏன்னா அவர் ஃபுல்லாகவே லட்சக்கணக்கில் ரூபா மடக்கி விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. பிற ஆள்களுக்கும் வேலை செஞ்சு கொடுப்பார். இப்போ நான் இந்த வருஷம் நான் விவசாயம் பண்ணலை. இந்த வருஷம் நான் வெளி ஆள்களுக்கு பண்ணி கொடுக்கேன். சொந்த வயல் இருந்தாலும் நம்ம வருஷம் ஃபுல்லாக சொந்த வயலேருந்து வேலை செய்ய முடியாது. முக்கியமான டாபிக் தான். சொந்த வயல் எவ்வளோ தான் இருந்தாலும் வருஷம் ஃபுல்லாக நம்ம வயல்லே வேலை செய்ய முடியாது. பக்கத்து வயக்காரங்களுக்கு நம்ம வேலை செஞ்சு கொடுப்போம், சம்பளத்துக்காக வேலை செஞ்சு கொடுப்போம். அதே மாதிரி அவரும் பக்கத்து வயக்காரங்களுக்குலாம் செஞ்சு கொடுப்பார். இன்றைக்கி என்னென்னா, அவரோட வயல் ஃபுல்லாகவே தெரியாத அளவுக்கு, அந்த நஞ்சை அந்த பயிர் ஃபுல்லாகவே தெரியாத அளவுக்கு இடுப்பளவு தண்ணி போய்ட்டுருக்கு. மாடுகளுக்கும் ஒரு தீவனம் வைக்க முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்காங்க விழுப்புரம் மாவட்ட மக்கள். அதுக்கு இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கன்னா, நம்ம இப்போ சிட்டி சைடில் இருக்கவங்களுக்கும் நல்ல மழை தான், அங்கேயும் காடுகள் இருக்க தான் செய்யுது. நம்ம சைடில் மழை இல்லை. ஒரு விவசாயிக்கு ஒரு விவசாயி தான் உதவி பண்ண முடியும். நான் என்ன காரணம் சொல்லியிருந்தேன். எனக்காக போன வாரம் நடந்த கதையை சொல்கிறேன். எங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு வச்சுருந்தோம், ஆப்ரேஷனுக்காக வச்சுருந்தோம். எங்கன்னா திருநெல்வேலியில் அரசு மருத்துவமனையில் வச்சுருந்தோம். அங்கன்னா ப்ளட்டு கொடுத்தா தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும். வெளியில் ப்ளட்டுலாம் கேட்டிங்கன்னா 2500 3000 அப்படி சொல்லுவாங்க. ஒரு ப்ளட்டு ஒரு பொறுத்தளவில் ரேராக இருக்கும் ப்ளட்லாம். நான் படித்த காலேஜ் குரூப்பில் கேட்டேன். ஏன்னா முதல்ல ப்ளட்டு படிக்கும்போது கேட்டால் உடனே பசங்க கொடுத்தாங்க. ஒருத்தருக்காக கேட்க கொடுத்தாங்க. என்னோடய உடம்புக்கு என்னோடய வெயிட்டுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் முதல்ல 54 55 கிலோ இருந்தேன். இப்போது அந்த வேலை செஞ்சதுனால மம்முட்டி வேலை விவசாய வேலை உடம்பை உருக்க தான் செய்யும். அப்போவும் எனக்கு நான் காலேஜ் குரூப்பில் கேட்டேன். 2 நாளில் ஆப்ரேஷன் பண்ணணும், நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், இன்றைக்கி ரத்தம் கொடுக்கணும், கண்டிப்பாக ரத்தம் கொடுத்தா தான் ஆப்ரேஷன் பண்ணுவேன் அப்படின்ட்டாங்க ஹாஸ்பிட்டலில். அப்போ நானும் ஒருத்தட்டையாக கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஒருத்தரும் எதுவும் இல்லை. நான் ரூபா தரக்கும் ரெடி தான். நம்ம கஷ்டப்படுறவன் தான். நம்ம கோடீஸ்வரனும் கிடையாது, லட்சாதிபதியும் கிடையாது. நம்ம அன்னன்னைக்கு வேலை செஞ்சு அன்னன்னைக்கு குடும்பத்தை ஓட்டுற சாதாரண விவசாயி குடும்பத்தில் இருந்த விவசாயி தான். அப்போவும் எனக்கு ரத்தம் கிடைக்க ஆள, நமக்கு அழுவே வர ஆரம்பிச்சிருச்சு. ரத்தம் கிடைக்கல. ரூபாய்களுக்கும் நம்மக்கிட்ட அந்தளவுக்கு ப்ரைவேட்டில் பண்ணுறதுக்கு அப்படி இல்லை. கவர்மெண்ட்டில் பண்ணதுக்கும் ரத்தம் கிடைக்க முடியுங்க. அப்போ தான் எங்கள் கூட வேலை செய்கிற விவசாயி தான் அந்த அண்ணனும். அவன் பேர் பிரவீன், எங்கள் ஊர் தான். சரி வா, நான் ரத்தம் தரேன் அப்படின்ட்டான். ஏன்னா அவனுக்கு போன வருஷம் டெங்கு 10 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் 10 மாதம் ஆகிட்டு ப்ளட் கொடுக்கலாமா கேளு அப்படின்னாங்க. இருந்தாலும் டெங்கு கொடுக்க மேக்ஸிமம் விடமாட்டாங்கல்ல. எனக்கு ஒரு பயமாக வாரேன்னு சொல்லிட்டான். ஆனால் ஹாஸ்பிட்டலில் கொடுக்க விடுவாங்களா என்னென்னு தெரியல. கேட்டதுக்கு சரி கொடுக்கலாம் அப்படின்ட்டாங்க. இது வரைக்கும் அந்த அண்ணன் 3 டைம் கொடுத்துருக்கான் ப்ளட்டு. இது 4ஆவது தடவையாக ரத்தம் கொடுத்துருக்கான் அந்த அண்ணன். ஒரு விவசாயிக்கு இன்னொரு விவசாயி எந்த முறையில் ஹெல்ப் பண்ணுறான்னு பார்த்துடுங்க. எனக்கு ப்ளட்டு கொடுத்தாங்க ஹாஸ்பிட்டலில். காலையிலே நாங்கள் 2 பேரும் பைக்கில் போனோம். அங்கேருந்து எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் அப்பாவுக்காக ப்ளட்டு கொடுத்தான். ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் காலையிலே 6 மணிக்கெலாம் வர சொல்லிட்டாங்க, 7 மணிக்கெலாம் வந்துருங்க அப்படின்ட்டு. நாங்களும் 5:30க்கெலாம் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பி போயாச்சு. அங்கே போய் பார்த்தா ரொம்ப ப்ளட்டு எடுக்கிறவங்க 9 மணிக்கு தான் வருவாங்க. 9 மணிக்கு டெஸ்ட் எடுத்துகிட்டு 9:30க்கு தான் ப்ளட் எடுக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்ட்டாங்க. நமக்கும் ஒரு சரி கூட்டு போயிட்டோம் அப்படின்ட்டு அந்த என்ன வாணிச்சு ஆட போனேன். நான் ஒரு ரிப்போர்ட் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. நான் ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கிட்டு வர போயிட்டேன். வாங்கிட்டு வரக்குள்ள சாப்பிட்டு வந்துட்டேன். எனக்கு சங்கடம் வாங்கிச்சு. ஏன்னா கூட்டு போன அண்ணன் கூட நம்மளால் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்ட்டு. அவன் ஒன்றும் இல்லை, நீ வேறு நான் வேறையா அப்படின்னு நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பான், நல்லா மோட்டிவேட்டாகவும் பேசுவான். ஆனால் தப்புனா உடனே சொல்லிடுவான். நம்ம ஜாலியாக பேசும்போது நல்லா வச்சுருப்பாங்க, கிண்டல் அடிப்பான், நம்ம உடையில் ஆடுவான். ஆனால் நான் ஏதாவது தப்பு பண்ணோம்னா நம்மளை கண்டிக்கிற உரிமை கண்டிப்பாக இருக்குது அவனுக்கு.
ஒரு விவசாயிக்கு இன்னொரு விவசாயியோட அப்பாவுக்கு அவசரத்துக்கு ரத்தம் கொடுத்தான் இன்னொரு விவசாயி. அதே மாதிரி தான் இப்போ விழுப்புரம் சைடில் கஷ்டப்படுற விவசாயிகளுக்கும், விவசாயின்னு இல்லை, அதை சுற்றி இருக்க பிற மாவட்டங்களில் இருக்க விவசாயிகளுக்கு இன்னொரு விவசாயிகள் ஹெல்ப் பண்ணலாம். அது எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் சாப்பாடு, மழை பெஞ்சு வீட்டில் வர முடியாமல் இருக்காங்க. திருவண்ணாமலையிலலாம் நேற்று பார்த்தீங்கன்னா இன்னும் தீயணைப்பு படை இன்னும் பேரிடர் அபாய குறைப்புலாம் மாரி பேரிடர் மேலாண்மைலாம் இன்னும் அங்கே இருக்காங்க. ஏன்னா ஒரு பாறை, ஒரு 30 டன் பாறை ஒன்று மலைச்சரிவில் இடிஞ்சு விழுந்துருச்சு. ஒரு குடும்பத்தில் ஒரு 7 பேர் வேறு மாட்டிக்கிட்டாங்க, இன்னும் வெளியே வரல. ஒரே ஃபேமிலியில் உள்ள 5 பேர், பக்கத்து ஃபேமிலியிலேருந்து போன 2 சின்ன பிள்ளைங்க இன்னும் உசுரோடு இருக்காங்களா என்னன்னே தெரில. அவங்க மொபைல் சுவிட்ச் ஆஃப். அவங்களுக்கும் பக்கத்தில் இருக்க விவசாயிகள் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த விவசாயிகளுக்கும் நீங்கள் வச்சுருந்த விதை நெல்லோ இல்லை இதை வாழைக்கன்றுகளோ நீங்கள் அப்படி கொஞ்சம் கொடுக்கணும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த நேரத்தில் அவங்க லட்சணங்களும் முடக்கப்பட்டிருப்பாங்க. அதை அறுவடை பண்ணால் தான் அவங்களுக்கு ரூபாங்கிறது வரும். இப்போ இந்த சமயத்தில் அவங்களுக்கு ரூபா இருக்காது. உங்களால் முடிஞ்ச உதவியை ஒரு விவசாயிக்கு இன்னொரு விவசாயி எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுங்கள். வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு அக்கா வந்து விவசாயிகளை ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க. நான் என் கண்ணெலாம் மாட்டினாங்கன்னா சத்தியமாக சம்பவம் தான் அந்த அக்காவுக்கு. நான் மாலை போட்டிருக்கேன், எதுவும் பேச முடியாத தருணமாகவும் இருக்குது. விவசாயிகளை தயவுசெய்து யாரும் திட்டாதுங்க. எங்கே தான் கோடி கோடியாக வச்சுருந்தாலும், கோட்டையிலே இருந்தாலும் சாப்பிடுது சாப்பாடு தான். தானங்கள்லேயும் சிறந்த தானங்கள் நிறையா இருக்குது. இரத்த தானம், அன்னதானம் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். தானம் ஏன்னா ஒருத்தனுக்கு ஒரு கஷ்டப்படுறவனுக்கு ஒரு வேளை உணவு கிடச்சாலும் அது வந்து ஒரு பெருசு தான். அதே மாதிரி அங்கங்கே இருக்க விவசாயிகளுக்கு அங்கங்கே சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா விவசாயிகளும். நன்றி, வணக்கம்.